வணக்கங்க. வெல்கம் டு குக்ரேசி. இன்னைக்கு நம்ம சேனல்ல சிம்பிளா ஒரு டிஃபன் ரெசிபி ராகி சேமியா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு பாக்கெட் அணில் ராகி சேமியா எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாங்க. இதை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சிடலாம். அது கொதிச்சிட்டு இருக்கட்டும். இப்போ சேமியா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 2 நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க. அதுக்கு மேலே விட்டோம்னா கரைஞ்சி போயிடும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. சேமியா வந்து லேசாக பிழிஞ்சிட்டு இட்லி தட்டில் இப்படி பரவலாக போட்டுடலாங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சேமியா வந்து இதில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சேமியா பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இப்போ சேமியாவை தாளிச்சுக்கலாங்க. கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 2 ஸ்பூன் வேர்க்கடலை போட்டுக்கலாங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் முந்திரி பருப்பும் போட்டுக்கலாங்க. இது லேசாக செவக்க ஆரம்பிக்கிறப்போ இது கூட 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா செவந்ததும் சன்னமாக அரிஞ்சு வச்சுக்கிற ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வதக்கி விட்டுக்கலாம். மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. சேமியா வந்து ஒரு தட்டில் போட்டு நல்லா உதுத்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இதில் சேமியாவை போட்டுடலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் இருக்கிற சுடுதண்ணியில் வந்து 2 கரண்டி இதில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாங்க. சிம்மில் வந்து 1 நிமிஷம் இருக்கட்டும். இப்படி செஞ்சோம்னா ராகி சேமியா வந்து எவ்வளோ நேரம் ஆனால் கூட சாஃப்டாகவே இருக்குங்க. நீங்கள் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இதில் வந்து கொஞ்சம் தேங்காய் துருவலும் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. நல்ல சுவையான சத்தான ராகி சேமியா ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.